வணக்கம் நண்பர்களே. உன்னில் நான் யூடியூப் சேனல் வழியாக இன்று அமானுஷ அலப்பறைகள் பற்றி பேச விழைகிறேன். பொதுவாக அந்த பேயோட்டுது, ஆவிகள், குறிப்பிட்ட இடத்தில் காண்பது போன்றெல்லாம் அமானுஷன்னு சொல்கிறாங்க. அமானுஷம் என்பது பேச்சு வழக்கத்தில் சிலர் மட்டுமே அறிந்த ரகசியம். அதாவது இப்போ அது கதை, கட்டுரை, காணொளி என பன்முகமாக அறியப்பட்டு வருகிறது. இப்போ புதுசாக பேய் கதைகள், இன்னும் பல கண்ணுக்கு தெரியாத பயமுறுத்த கதைகளுக்கு இங்கிலாந்தில் இருக்க பர்மிங்காம்ங்கிற நகரம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். இன்னும் பொதுவாக வயதாகி இறந்தவர்கள், மற்றொன்று இளம் வயதில் இறந்தவர்கள், இப்படி பல வகையெல்லாம் இருக்குது. இதில் ஆசைகள் நிறைவேறாமல் இறக்கிறார்கள் இல்லையா, அவர்கள் ஆவியாக அலைவார்களாம். அந்த ஆவியெல்லாம் வெள்ளை உருவத்தில் இருக்கு இல்லையா, அதை பற்றி இடுகாட்டில் இருக்கிறவன்ட்ட கேட்டேனாக்கா அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, ஏதோ ஒன்று காற்று உருவத்தில் போகிற மாதிரி தெரியும் அப்படி தான் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு சாரர் சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில இந்த சேர்லாம் நகருது, அது காற்றடிக்குது, இப்படி நகருது, இதெல்லாம் அந்த ஒரு மாதிரி பயங்கரமாக பயமுறுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த விஷயம்லாம் எப்படின்னாக்கா உடம்புல இந்த தாமிர சத்து குறைபாடு இருக்கிறதுனால அது மாதிரிலாம் தோணும். இதை பார்க்கும்போது உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும், ஏன் குழப்பமாக கூட இருக்கும். ஏன்னா பேய், ஆவி இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது. இது உண்மையாக பொய்யாங்கிறதுக்கு ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு கதை இருக்குது. பிரேசில் நாட்டில் டாக்டர் ஹரிகோ என்பவர் 3வது வரைக்கும் தான் படிச்சிருக்கார். ஆனால் அவர் செய்யும் ஆப்ரேஷன்கள்லாம் வினோதமாக இருக்கும். எப்படின்னா ஆப்ரேஷனுக்கு கத்தி, பேனா, பென்சில் அது மாதிரி வச்சு தான் அவர் ஆப்ரேட் பண்ணுவார். பேஷண்ட்டுக்கும் ஒன்றும் ஆகாது. அதே சமயம் நோயாளிக்கு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கனாக்கா அது இன்னும் பக்கா டாக்டர் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் மாதிரியே அழகாக அப்படி எழுதி கொடுப்பார். ஆனால் அவர் படித்தது இன்னும் 3வது தான். இதை மாதிரி இருக்கிறதுனால அது நோயாளிகள்லாம் அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அவங்களும் நல்லா சுகமாக உடம்பு நல்லா இதுவாகி போயிடுவாங்க. அதையும் அவர் என்ன செய்வார்னா பணம் வாங்காமல் செய்வார். அதனால் இந்த டாக்டர்ஸ் இருக்குலாம் கொஞ்சம் கோபம் குரூப்பாக இருக்காங்க இல்லையா டாக்டர்ஸ், அவங்களாம் கோபம் என்னடா இது இப்படி நம்மளோட பழப்புக்கு அவங்களுக்கு ஒரு இது இருக்கத்தானே செய்யும். அதனால் ஒரு கோர்ட்டில் போய் இது பண்ணுறாங்க. அப்போ நீதிபதி அவர் கூப்பிட்டு கேட்குறாரு, நீ என்ன இந்த மாதிரிலாம் செய்கிறே, இது எப்படி எந்த பிஸ்னஸ் செய்கிற, என்ன மாதிரி உனக்கு அப்படி கேட்கும்போது இவர் நீதிபதிகிட்ட சொல்கிறாரு, இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னோட உடம்புல டாக்டர் பிரிட்ஜ் அவரோட ஆவி புகுந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தா இதை எடுத்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் எடுத்துக்காமல் இருக்க முடியல. ஏன்னா ரியல் லைஃப்பில் பேஷண்ட்லாம் அது வரை சக்ஸஸ் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவருக்கு. என்ன தான் இருந்தாலும் அது விதிமுறைக்கு மாறாக செயல்பட்டு அவர் இருக்கிற மாதிரி ஒரு காரணத்தை கற்பித்து அவரை ஒரு 15 மாதம் இன்னும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் மக்களுக்கு அவரை பார்க்கவே முடியல. இந்த மக்களுக்கு அவரை பார்க்க முடியாதுன்னா என்ன ஆகுதுனாக்கா, எப்படி நம்ம இது பண்ணுறது, அவரை தொடர்பு கொண்டு நம்ம போக முடியாது, மருந்து மாத்திரைலாம் வேணும், ஏதாவது ஒன்று ஆப்ரேஷன் ஏதாவது உடம்புலாம் அவரை கான்டாக்ட் பண்ண முடியலையா, அப்போ என்ன செய்யலாம், அப்போ ஜெயிலுக்கு போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி வேணும். இவர் ஜெயிலில் இவங்க இப்போ தனியாக போய் இது மீட் பண்ண முடியாது இல்லையா. அப்போ ஏதாவது தவறு செய்கிற மாதிரி சில்லற தவறெல்லாம் செய்ய ஆரம்பித்து ஜெயிலுக்கு போகிறாங்க மக்கள்லாம். மக்கள் ஜெயிலுக்கு போய்ட்டு இவங்களோட உடம்பை அவர்கிட்ட ஜெயிலில் போய்ட்டு சரி பண்ணிப்பாங்க. அங்கே ஜெயிலில் கூட என்ன பேஷண்ட்டுக்கிட்டே கத்தி, பேனா அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி அவங்களோட உடம்பை சரி பண்ணுவார். அதை வச்சு அப்படி சரி பண்ணுவார். நாளடைவில் ஜெயிலில் அதிகமாக கூட்டம் சேர ஆரம்பிச்சிடுது. என்னடா அது வெளியில் அது மாதிரி உள்ளுக்குள்ளே இது மாதிரி செய்கிறானே சொல்லி எதுவும் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. கடைசியில் அந்த பிரேசில் அதிபர் யாரோ அவர் பொது மன்னிப்பு கொடுத்து அவருக்கு ஜெயிலேருந்து விடுதலை செய்கிறாங்க. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, கடவுள் அனுபவத்தை கண்டவங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேருக்கு அனுபவம் இருக்குது, இன்னும் சில பேருக்கு அனுபவம் இல்லை. பொதுவாக மெஜாரிட்டி இருக்கிற பக்கம் தான் தீர்ப்பு எடுத்து சொல்ல முடியும் இல்லையா. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துலலாம் எவ்வளவு தான் குத்து மதிப்பாக சொல்ல முடியும். இது ஒரு நம்பவும் முடியல, நம்பாத இருக்க முடியலன்னு இருக்குது. ஆனால் நடந்துருக்க நிகழ்வுகள்லாம் பார்த்தோன்னாக்கா நம்ப முடியாதான் இருக்குது. மொத்தத்தில் நடந்த நிகழ்வு எல்லாம் பார்க்குறபோது ஆவிகள் இருக்குதுன்னு நம்புறவர்களுக்கு ஆவி இருக்குது. அப்படி தான் அந்த அளவில் தான் நம்ம சொல்ல முடியும். இந்த அளவில் இதை முடித்துக்கொண்டு அடுத்த வாரம் அடுத்த தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி.